டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ மட்டும் எடிட் மொக்கையா இருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க. இப்ப தான் லேர்ன் பண்ணிட்டு வரேன். ஓகே. லைக் இப்பவே பண்ணிருங்க. ஃபுல் வீடியோ பார்த்தா கன்ஃபார்ம் லைக் பண்ண மாட்டீங்க. இதுதான் என் ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால ஒரு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட்டிங் தான் கஷ்டமா இருக்கும். போக போக இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எண்ட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருங்க, இருங்க. என் வீடியோவ சொன்னேன். ஏன்னா லைஃப் அப்படியே ஆப்போசிட். ஸ்டார்ட்டிங்ல தான் கஷ்டமா இருக்கும். போக போக சக்சஸ் கிடைக்கும். அதனால விட்றாதீங்க. ஓகே. உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும். ஏன் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட மாட்டேங்கிறாங்கன்னு. ஏன்னா, மீம் மெட்டீரியலா என்னைய ஆக்கிருவீங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல கன்ஃபார்ம் ஃபேஸ் காட்டி ஒரு சப்போர்ட் கிடைச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலாம். ரிவ்யூ எல்லாமே. ஓகே. இப்போ நம்மளுக்கு 300 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. யோசிச்சா 1 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 100 இன்டூ அப்படி இப்படின்னு கணக்கு போட்டா 300 சப்ஸ்கிரைபர். என்னடா ஆர்ஜே பாலாஜி மாரி பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே பாலாஜி அது என் காலேஜ்ல தான். அவனுக்கே இந்த வீடியோ சென்ட் பண்ணி பார்க்க வைக்கணும். ஏன்னா அவன் பாப்பானான்னே தெரியாது. சரி. 300 சப்ஸ்கிரைபரோட நம்ம ஸ்டாப் பண்ண போறதில்ல. நம்ம இப்பத்திக்கான டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர். அதனால விட்றாதீங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அது போக கோயில்ல எப்படி பெல் அடிச்சு வேண்டுதல் பண்ணுவீங்களோ, அதே மாரி ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம நோட்டிஃபிகேஷன் ஐகான கிளிக் பண்ணிருங்க. ஓகே. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஐபிஎல் 2026 ஆரம்பிக்க போகுது. அதுல இன்னைக்கு பார்ட் 1ல 5 டீம் பத்தி பேசப் போறோம். இன்னைக்கு ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் மேட்ச். ஓகே. ஆர்சிபியோட டாப் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கோலி, சால்ட், படிக்கல் ஆர் பெத்தல்னு ஸ்ட்ராங்கா இருக்கு. மிடில் ஆர்டர்ல குர்னால் பாண்டியா, டெவா டேவிட் அண்ட் செப்பர்ட்ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபினிஷர் அண்ட் மிடில் ஆர்டர். அதனால பேட்டிங் 9 குடுக்கலாம். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா, குர்னால் பாண்டியா அண்ட் சுயாஸ் சர்மா. இவங்க 2 பேருமே சூப்பரா போன சீசன் ஜெயிக்க வச்சாங்க நெறைய மேட்ச். அதே மாரி பவுலிங் பார்த்தீங்கன்னா, ஹேசல்வுட் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் மிஸ் பண்ணிருவாரு. அதனால அந்த டைமிங்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் நல்லா போடுவாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓவராலா பவுலிங் அட்டாக் 8 குடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் ஹெவி டீம். பேட்டிங்லேயே அவங்க 9.5 குடுக்கலாம். இசான் கிசான், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், லியாம் லிவிங்ஸ்டன், கிளாஷன், நிதிஷ் குமார் ரெட்டி இப்படி சொல்லிட்டே போலாம். ஏன்னா பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ், சேதேவ் உனட்கட் இப்படி தான் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்காங்க. அது பேட் கமின்ஸ் எவ்வளோ மேட்ச் ஆடப் போறாருன்னு தெரியல. அதனால ஓவராலா டீம் ஒரு 8.5 குடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் சண்டே மேட்ச்ல மும்பை அண்ட் கேகேஆர். இதுல மும்பை ஸ்குவாட பத்தி ஆல்ரெடி சொல்லியாச்சு. அத விட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாட் எந்த ஐபிஎல் டீமும் இதுவரைக்கும் வச்சதில்ல. பேட்டிங், ஸ்பின் டிபார்ட்மெண்ட், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் 2 டாப் 2 முடிக்கலினா தான் ஆச்சரியம். அதனால அவங்கள பத்தி பேசவே தேவையில்ல. 10 அவுட் ஆஃப் 9.5. ஓகே. கேகேஆர். கேகேஆர் டீம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. பாட்டம் 3ல ஒன் ஆஃப் டீம்னா கேகேஆர் தான். பேட்டிங் டாப் ஆர்டர்ல அவிங்க ஃபாரின் ஸ்லாட் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றனால, அந்த அளவுக்கு அவிங்களால பவுலிங்ல எவ்வளோ எடுத்துட்டு வர முடியும் ஃபாரின் பிளேயர்ஸ்ன்னு தெரியாது. அதனால கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. மிடில் ஆர்டர்லயும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. ஃபயர் பவர் இல்ல. ஃபினிஷிங்ல ரிங்கு அது மாரி 2, 3 பிளேயர் இருந்தாலும், ஆ அவிங்க கன்ஃபார்ம் ஆண்ட்ரே ரசல மிஸ் பண்ணுவாங்க. இதனால இந்த ஸ்குவாட் பிளே ஆஃப் போறது டவுட்டு தான். ஆனாலும் ஒரு 7 குடுக்கலாம் 10க்கு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் புடிச்ச டீம் சிஎஸ்கே. சிஎஸ்கே இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் குடுத்துருக்காங்க. தோனி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் விளையாட மாட்டாருன்னு. இது எவ்வளோ பெரிய நியூஸ்ன்னு தெரியல. இதுக்கு மேல அவர பார்ப்போமான்னு கூட தெரியல. ஓகே. ஆனா டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். சஞ்சு சாம்சன் செம ஃபார்ம்ல இருக்காரு. ருத்ராஜ் கிளாசிக் பேட்ஸ்மேன். 1 டவுன்ல ஆயுஷ் மாத்ரே அவரும் சூப்பரா விளையாடுவாரு. 2 டவுன் அண்ட் 4 டவுன்லலாம் செம. பிரவிஸ் அண்ட் தூபே எல்லாம் ஸ்பின் ஹிட்டர்ஸ் அண்ட் ஃபினிஷிங்கில பிரசாந்த் வீர் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணிருவாங்க. தோனி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பார்ப்போம் எவ்வளோ நாள்ல ரெக்கவர் ஆகுறான்னு. அப்புறம் பவுலிங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீக் லிங்க் இருக்கு. கலீல் ஓரளவுக்கு நல்லா போடுவாரு. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. ஸ்ரேயஸ் கோபால், நூர் அகமத்ன்னு கொஞ்சம் ஓட்டிருவாங்க. ஓவர் 10 மேட் ஹென்ரி அவங்கலாம் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் ஓவராலா டீமுக்கு 8.5 குடுக்கலாம். இவங்க குவாலிஃபை ஆவாங்களான்னா தெரியல. மேபி. இந்த வீடியோல 5 டீம் பத்தி பார்த்துருக்கோம். இந்த 5 டீமோட இந்த மேட்ச்ல யார் யார் இம்பாக்ட் பிளேயரா ஆடுவாங்கன்னு எனக்கு Instagram ஐடி கீழ குடுத்துருக்கேன். அதுக்கு டிஎம் பண்ணுங்க. டிஎம் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சேனல்லேருந்து வரப்போகுது. கிவ் அவே மாரி கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அவைங்க எல்லாம் நாலேட்ஜபிளா இருக்கிறனால, அவைங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வீடியோல வந்து பேசுறதுக்கு அது மாரி. அதுக்கு இந்த வீடியோக்கு ரொம்ப அதிகமா தான் கேட்கிறேன். 1K லைக்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண வச்சுருங்க. டெய்லியும் இனிமேலுக்கு ஐபிஎல் கன்டென்ட் குடுக்குறேன். என்ன மாரி ஒரு
யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.